யார் நீங்க? நீ யாரை கல்யாணம் செய்துக்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கியோ அவனுடைய தாயார். அடடே, வாங்கம்மா வாங்க, உட்காருங்க. உட்கார்ந்து உன் கூட கதை பேசுறதுக்காக நான் இங்க வரல. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. யாரோட அனுமதியை கேட்டு என் பிள்ளைய சந்திச்சே பழகினேன், சரசமாடினேன்? அவர் என்ன விரும்பினாரு, நான் அவரை விரும்பினேன். இதுல என்னம்மா தவறு? தவறுதான். என் பிள்ளைய மறந்து. அம்மா. ஆமா, நீ அவனை மறந்துதான் ஆகும். என்னம்மா சொல்றீங்க? அவரையா மறக்க சொல்றீங்க? மறக்க வேண்டிய நிலைமை வந்து மறுபடியும் அவர் எனக்கு கிடைச்சு என் நேரமும் என் இதயத்துல பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த அன்பு தெய்வத்தையா மறக்க சொல்றீங்க? இந்த கேள்விக்கெல்லாம் இடமே கிடையாது. கோபாலை கட்டிக்கணுங்கிற உன் எண்ணத்தை எங்க குடும்ப நன்மைக்காக நீ தியாகம் செய்யத்தான் வேணும். அம்மா, என்ன வேணும்னாலும் சொல்லுங்க. நான் அவரை கணவரா அடையணும், அதுதான் என் லட்சியம். சரி, என் பிள்ளைய கட்டிக்கணும்னா பல கஷ்டங்களை அனுபவிக்கிறதுக்கு நீ தயாரா இருக்கணும். இப்பவே தயாரா இருக்கு. அவரை கல்யாணம் செய்துக்கிறதுக்காக எந்த கஷ்டத்தையும் அனுபவிப்பேன். அவரை கணவர் அடைய போற அந்த சந்தோஷத்துக்கு முன்னாலே இந்த கஷ்டம் எல்லாம் எனக்கு ஒரு தூசி. அம்மா, தூசி. விட மாட்டேன். கடைசி முறையா கேட்கிறேன், உன் பொண்ணு எனக்கு கட்டி வைக்க போறியா இல்லையா? பெரிய மனுஷன். ஜெயில இருந்து எப்ப வந்த? போகும்போது வேட்டியோட போன, வரும்போது கொடாவோட வர்ற இவனோட சேர்ந்துட்டியா? ஊரு உருப்பிட்ட மாதிரிதான். வீணா அழிச்சு போயிடாது. பேசாம உன் பொண்ணு கௌரிய உன் மச்சானுக்கே கட்டி வைக்கணும். இல்ல அவனு என்ன இல்ல என்னடா இல்ல அவனுக்கு கட்டி வை. நீ சொந்தமாடா இல்லன்னா என்னடா சாண்டோன்னு நினைச்சுக்கிட்டா? டேய், உன்ன ஒரு குத்து அவனை ஒரு குத்து பாக்குறியா? சாண்டாதான் விட்டுறா, சாண்டாதான் விட்டுறா, சாண்டாதான் விட்டு. அவன் விரும்பினாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். இந்த கையா மரியாதையா உங்க எண்ணத்தை விட்டுடுங்க. இல்ல இது பெரிய ஆபத்துல வந்து முடியும். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது, நடக்க விட மாட்டேன். இல்லங்க இல்லங்க, நான் நிலப்படாது. நான் கொலை செய்யலைங்க, நான் கொலை செய்யல. கடவுளே கடவுளே, எனக்கா இந்த சோதனை?